السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் கடந்த நாட்களில் ஹாலாந்தில் இருந்தேன். அங்கு ஒரு ரீஜினல் பத்திரிகைகளில் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகையின் எழுத்தாளர், இவரிடமிருந்து நேஷனல் பத்திரிகையும் கட்டுரைகளை பெறுகின்றது. அவர் என்னிடம், அஹ்மதியா ஜமாத் உலகில் எல்லோரையும் விட அதிகமாக முன்னேறக்கூடிய ஜமாத்தா என கேட்டார். நான் அவரிடம், உலகளாவிய ஜமாத் என்ற ரீதியில் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அஹ்மதியா ஜமாத் உலகில் எல்லோரையும் விட அதிகமாக முன்னேறக்கூடிய ஜமாத்தாகும் என நான் கூறினேன். மேலும் இந்த விஷயத்தை நம்மை சாராதவர்களும் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களது பார்வை நமது ஜமாத்தின் மீது இருக்கின்றது. இதுவே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது உண்மைத்துவத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாகும். இந்தியாவில் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து எழக்கூடிய குரல் இன்று உலகில் அனைத்து ஊர்களிலும் கிராமங்களிலும் எதிரொலிக்கின்றது. மேலும் இதன் தனிச்சிறப்பு, நாம் அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதனுடைய சிந்தனையில் கூட அஹ்மதியா ஜமாத் உலக அளவில் அறியப்படும் என தோன்ற முடியாத நேரத்தினை எண்ணி பார்க்கும்போது மேலும் வெளிப்படுகின்றது, மேலும் அதிகமாக பிரகாசிக்கின்றது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடமிருந்து செய்தியினை பெற்று தனது எழுத்துக்களிலும் கூற்றுகளிலும் மிகவும் தெளிவாக இவ்வாறு கூறி வந்தார்கள். ஒரு காலம் வரும், அப்போது உலகில் அஹ்மதியா ஜமாத் அறியப்படும். மேலும் இது பரவுவது ஒரு அடையாளமாகும், அல்லாஹுவின் ஆதரவுக்கான அடையாளமாகும். இந்த வகையில் அன்னார் ஓரிடத்தில் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா இந்த ஜமாத்தினை பரப்புகின்றான். மேலும் இந்த ஜமாத்தினை உலகில் பரப்ப வேண்டும் என இறைவன் விரும்புகின்றான். இது மட்டுமல்லாமல் ஓர் அறிவிப்பும் உள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா மெல்ல மெல்ல இந்த ஜமாத்தினை எந்த அளவு பரப்புவான் என்றால் இது அனைத்தின் மீதும் வெற்றி பெறும். மேலும் கூறுகின்றார்கள், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தும் விலகிவிடும். இறைவனுடைய நடைமுறை இதுவே ஆகும். அதாவது ஒவ்வொரு வேலையும் படிப்படியாக நடைபெற வேண்டும் என்பதாகும். அன்னார் கூறுகின்றார்கள், எந்த அளவு ஜமாத் முன்னேற்றம் அடைகிறது என்றால் இந்த அளவு எந்த ஒரு மரமும் இவ்வளவு சீக்கிரம் கனியினை தராது. இது இறைவனது செயலாகும், அற்புதமாகும். இது இறைவனது அடையாளமும் மேன்மையுமாகும்.
ஆக நாம் இந்த நம்பிக்கையில்தான் நிலை பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த விஷயத்தின் மீது நிலை பெற்றிருக்கின்றனர். அதாவது எவ்வாறு அல்லாஹ் வெறும் 125 வருடத்திற்கு முன்பு ஒரு சிறிய தூரம் தொலைவில் உள்ள பகுதியிலிருந்து எழுந்த குரலை உலகின் மூலை முடுக்கெல்லாம் பரப்ப மட்டும் செய்யவில்லை, மாறாக தூய்மையானவருடைய ஜமாத்தையும் நிறுவிக்கொண்டே செல்கின்றான். அந்த ஜமாத் அன்னாருடன் களப்பற்ற விசுவாசம் கொண்ட நம்பிக்கையில் முன்னேறிக்கொண்ட ஜமாத்தாக இருக்கின்றது. அந்த இறைவன் தனது அருளால் இன்ஷா அல்லாஹு தாலா அன்னாருடைய இந்த விஷயத்தையும் நிறைவேற்றுவான். அதாவது கஷ்டங்கள் விலகிவிடும். மேலும் இந்த ஜமாத் அனைத்தின் மீதும் வெற்றி பெறும். இன்றைய நாட்களில் நாம் இந்த ஜமாத் உலகில் பரவி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம். மேலும் இந்த படிப்படியான முன்னேற்றம் உலகிற்கு தென்படவும் செய்கின்றது. அவ்வாறு இருப்பதனால்தான் அந்த பத்திரிகையாளர் என்னிடம் இந்த ஜமாத் உலகில் அனைத்தையும் விட அதிகமாக பரவக்கூடிய ஜமாத்தா என கேட்டுள்ளார். மேலும் பல இடங்களில் அஹ்மதி அல்லாதவர்கள் இந்த கேள்வியினை கேட்கவும் செய்கின்றனர். மேலும் அஹ்மதியா ஜமாத் மிக வேகமாக பரவக்கூடிய ஜமாத் என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த வகையில் சோதனைகளும் கூடவே வருகின்றன. ஆனால் எதிரிகளுடைய எண்ணத்தையும் முயற்சியும் பார்த்தீர்கள் என்றால் இந்த கஷ்டங்கள், இந்த சோதனைகள் ஒன்றுமே அல்ல. மேலும் ஒவ்வொரு சோதனையும் அஹ்மதியின் மீது அஹ்மதியத்தின் காரணமாக தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, அல்லது சில இடங்களில் முழு ஜமாத்தும் இந்த கஷ்டத்தினை கடக்கிறது என்றாலும் சரி, ஒவ்வொரு கஷ்டமும் முன்பை விட அதிகமாக அல்லாஹுவின் ஆதரவு மற்றும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றது. பாகிஸ்தானிலிருந்து இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு வந்துள்ள ஒவ்வொரு அஹ்மதியும் அவர்களிடம் நன்றி உணர்வு இருக்கும் என்றால் அவர் இந்த விஷயத்தை, அதாவது தனது நாட்டின் நிலைமையின் காரணமாக ஹிஜ்ரத் செய்த பிறகு அல்லாஹ் எந்த அளவு அருள் புரிந்திருக்கின்றான் என்பதனை ஒருபோதும் மறுக்க முடியாது. இது மட்டுமல்ல, மாறாக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பையத் பற்றி, பையத் செய்பவருடைய சம்பவங்கள் பற்றி வரக்கூடிய அறிக்கைகளை படிக்கும்போது மிகவும் வியப்பாக இருக்கின்றது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எதிர்ப்பு எங்கெல்லாம் எட்டியிருக்கின்றது. மேலும் அதனுடன் அல்லாஹு அன்னாருடன் தனது ஆதரவையும் எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகின்றான் என்பதனை பார்க்க முடிகின்றது. இது ஏதாவது ஒரு மனிதனுடைய வேலையாக இருக்கும் என்றால், அந்த மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஜமாத் என்றால், ஜமாத் தோற்றுவிக்கப்படும் போது ஆரம்பத்திலிருந்தே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு எந்த அளவு எதிர்ப்பு இருந்ததோ அது தற்போது வரை இருக்கின்றது. அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களுடன் பல்வேறு நாடுகளில் மிக மோசமாக நடந்து கொள்ளப்படுகின்றது. தற்போது இந்த ஜமாத் எதிர்ப்பின் காரணமாக அழிந்தல்லவா போயிருக்க வேண்டும், இதனுடைய பொய்த்தன்மை வெளிப்பட்டல்லவா இருக்க வேண்டும். ஆனால் இது முடிவு பெறுவதற்கான கேள்விக்கே இடமில்லை. இதற்கு அல்லாஹ் முன்னேற்றங்களை வழங்குகின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஒரு மஜ்லிஸில் கூறினார்கள், எதிரிகள் எல்லா வகையிலும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், ஆனால் இறைவன் முன்னேற்றத்தை வழங்கினான். இதுவே உண்மைத்துவத்திற்கான ஆதாரமாகும். உலகில் முடிந்தளவு முயற்சி செய்யட்டும், ஆனால் உண்மைதான் பரவும். அன்னார் கூறினார்கள், எதிரிகள் நம்மை எதிர்ப்பதில் எந்த வகையினை விட்டு வைத்துள்ளார்கள், ஆனால் இறுதியில் அவர்களுக்கு தோல்விதான் கிடைத்தது. இது இறைவனது அடையாளமாகும். நான் ஏற்கனவே கூறியதனை போன்று எதிரிகள் முயற்சி செய்யட்டும், முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றும் கூட எதிரிகள் இயன்றளவு முயன்றும் கூட, பெரிய பெரிய உலமாக்கள் நமக்கு எதிரில் திட்டங்களை தீட்டியும் கூட, மேலும் அரசாங்கங்களும் கூட அஹ்மதியத்தை எதிர்ப்பதில் இயன்றளவு செயல்பட்டும் கூட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரின் வார்த்தை தான் நிறைவேறுகின்றன.
அதாவது எதிரிகள் தோல்வியடைகின்றார்கள். இது இறைவனுடைய அடையாளமாகும். பிறகு நாம் இறைவன் அடையாளங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றான் என்பதை பார்த்தோம் என்றால், எவ்வாறு மக்களை பிடித்து மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் கொண்டு வருகின்றான் என்றால் வியப்பாக உள்ளது. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மஜ்லிஸில் ஒரு முறை கூறப்பட்டது, அதாவது லாகூரில் இருந்து ஒரு மனிதருடைய கடிதம் வந்தது. அவருக்கு கனவில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடர்பாக அன்னார் உண்மையாளர் என கூறப்பட்டது. அவர் ஒரு ஃபக்கீரை பின்பற்றக்கூடியவராவார். அவர் தாத்தா கஞ்ச் பக்ஷுடைய மக்பராவிற்கு அருகில் வசித்து வந்தவராவார். அந்த மனிதர் அந்த ஃபக்கீரிடம் இது தொடர்பாக கூறினார். அதற்கு அந்த ஃபக்கீர், மிர்சா சாஹிப் இவ்வளவு காலமாக முன்னேற்றம் அடைந்து வருவது உண்மைத்துவத்திற்கு ஆதாரம் ஆகும் என்றார். அடுத்து ஒரு மஷ்த் ஃபக்கீர் சாஹிப் வந்தார். அவர் கதவருகில் தான் உட்கார்ந்திருந்தார். அவர், பாபா, எங்களையும் இறைவனிடம் உண்மை என்னவென்று கேட்க விடுங்கள் என்றார். மறுநாள் அவர் கூறினார், இறைவன் கூறினான், மிர்சா மௌலாவாவார், அதாவது மிர்சா தலைவர் ஆவார். அதற்கு முதல் ஃபக்கீர் கூறினார், மௌலானா என்று கூறியிருப்பான் என கூறினார். அவர் உனக்கும் எனக்கும் நம்மை போன்ற அனைவருக்கும் தலைவராவார் என்றார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய நாட்களில் கனவு மற்றும் ரோயா, அதாவது ஆன்மீக காட்சிகள் அதிகமாக வருகிறது என கூறினார்கள். இதிலிருந்து அல்லாஹு மக்களுக்கு கனவு மூலமாக விஷயத்தை எட்ட வைக்க விரும்புகின்றான் என்பது தெரிய வருகின்றது. இறைவனுடைய மலக்குகள் வானத்தில் வெட்டுக்கிளியை போன்று சுற்றி வருகின்றார்கள். அவர்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என விஷயத்தை இடுகின்றனர். அடுத்து மற்றொரு மனிதருடைய நிலையை கூறுகின்றார்கள். அவர் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு எதிராக நூல் புத்தகம் எழுத எண்ணம் கொண்டிருந்தார். அவரது கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ எதிராகவா எழுதுகின்றாய்? உண்மையில் மிர்சா சாஹிப் உண்மையாளராவார் என்றார்கள். ஆக இது நல்ல இயல்பு கொண்ட மக்களுக்கு இறைவனின் வழிகாட்டலாகும். இன்று தப்லீகிற்கான வசதி ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தினை விட வசதி அதிகமாகும். இருந்த போதிலும் கனவு மற்றும் ஆன்மீக காட்சி மூலமாக இறைவனது வழிகாட்டல் கிடைப்பது மக்களது உள்ளங்களை திறப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. யாருக்கு அல்லாஹ் விரும்புகின்றானோ அங்கு தப்லீகும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அல்லாஹ் நேரடியாக நேர்வழிக்கான ஏற்பாட்டையும் செய்கின்றான். இன்றும் கூட எண்ணற்ற மக்கள் உள்ளனர். அவர்களுக்கு இவ்வாறு வழிகாட்டல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். அன்னாருடைய பையத்திலும் இணைகின்றனர். தற்போது நான் கடந்த வருடம் நடைபெற்ற இதுபோன்ற சம்பவங்களை எடுத்து வைப்பேன். நிறைய சம்பவங்கள் உள்ளன, ஒரு சிலவற்றை மட்டுமே நான் எடுத்துள்ளேன். இதில் அல்லாஹ் கனவு மூலமாக மக்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றான். அவர்களுடைய விஷயங்களை கேட்டு வியப்பு ஏற்படுகின்றது. காதியானிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் உள்ள மேலும் சில இடங்களில் தொடர்புக்கான எந்த வகையான வசதியும் இல்லை. இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். மொரிஷியஸிற்கு அருகில் ஒரு சிறிய தீவு மயூட்டே உள்ளது. அங்கு ஒரு முபல்லிக் சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். அவர் கூறுகின்றார், அகமதி அல்லாத ஒரு நண்பர் கனவில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்தார். அவருக்கு சில நாட்களுக்கு பிறகு MTA-வை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. MTA-வில் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படத்தை பார்த்த உடனேயே, நான் கனவில் பார்த்த பெரியவர் இவர்தான் என கூறினார். இதன் மூலம் அவருக்கு அகமதியத் தான் உண்மையான இஸ்லாம் என்ற உறுதி ஏற்பட்டது. மேலும் அவருக்கு இஸ்லாம் மற்றும் அகமதியத் தொடர்பாக மேலும் சில விஷயங்கள் கூறப்பட்டன. பிறகு அவர் பைய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். இதனை போன்று ஆப்பிரிக்காவில் தொலைதூரத்தில் உள்ள கினிகினாரி என்ற ஒரு நாடு உள்ளது. அங்குள்ள பல்கலைக்கழகத்தின் மாணவர் சுலைமான் என்பவராவார். அவர் நீண்ட காலமாக தப்லீகின் கீழ் இருந்து வந்தார். ஆனால் அவர் பைய செய்யவில்லை. ஒரு நாள் அவர் வந்து
நான் திருப்தி அடைந்து விட்டேன் என கூறினார். பைய செய்ய விரும்புகின்றேன் என்றார். அப்போது அவரிடம் நீங்கள் எவ்வாறு திருப்தி அடைந்தீர்கள் என கேட்கப்பட்ட போது அவர் தனது ஒரு கனவை கூறினார். அதில் அவர் ஒரு படகில் பயணம் செய்கின்றார். அவரது படகிற்கு அருகில் மற்றொரு படகு மூழ்குகிறது. அதிலுள்ள பயணிகள் உதவிக்காக அழைக்கின்றனர். நாங்கள் அவருக்கு உதவி செய்கின்றோம். பிறகு அவர்கள் எங்களது படகில் பயணம் மேற்கொண்டார்கள். நாங்கள் எந்த மேஜையின் அருகில் அமர்ந்திருந்தோமோ அங்கு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். அன்னார் குடிப்பதற்கு கனவிலேயே பால் குவளையை கொடுத்தார்கள். அவர்கள் மேஜையின் அருகில் இருந்தார்கள். அருகில் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். குடிப்பதற்காக பால் குவளையை தருகின்றார்கள். அவர் கூறுகின்றார், நான் குடிப்பதற்கு பால் குவளையை வாங்கினேன். வயிறு நிரம்ப குடித்தேன். அதனது சுவை மிக உயர்ந்ததாக இருந்தது. பிறகு எனது கண்கள் திறந்தன. அப்போது நான் வாழ்க்கைக்கு தேவையான பானம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தின் படகில் பயணம் செய்வது மற்றும் அன்னாருடைய பையத்தின் மூலமாகத்தான் கிடைக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டேன். பிறகு அவர் பைய செய்தார். இதனை போன்று ஐவரி கோஸ்ட் என்ற ஒரு நாடு உள்ளது. இங்கு வசிக்கக்கூடிய ஒருவர் அல் அசானி சாஹிப் ஆவார். அவர் ஒரு கனவை கூறியுள்ளார். நான் ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன். எனது ஒரு நண்பர் என்னிடம் இந்த கூட்டத்தில் இமாம் மஹ்தியும் உள்ளார் என கூறினார். அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக இமாம் மஹ்தியினை சந்திக்க எண்ணினேன். எனது நண்பர் என்னிடம் இமாம் மஹ்தியினை சந்திப்பதற்கு முன்பு அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஆகையால் நான் கனவிலேயே பைய செய்கின்றேன். அதன் பின்னர் நான் கூட்டத்திற்கு அருகில் சென்றபோது உண்மையிலேயே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன். அன்னார் தப்லீக் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கனவிற்கு பிறகு அசானி சாஹிப் பைய செய்து அகமதியத்தில் இணைந்து விட்டார். அடுத்து இந்தியாவில் தென் மாநிலங்களில் உள்ள கேரளாவில் இருந்து ஒரு புதிய அகமதி நண்பருக்கு MTA மூலமாக 5 மாதத்திற்கு முன்பு அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது என அறிக்கை அனுப்பிய சதர் ஜமாத் கூறுகின்றார்கள். அந்த நபர் தனது வீட்டில் கேபிள் மூலமாக டிவி பார்த்து வந்துள்ளார். திடீரென்று அவருக்கு MTAவை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு ஆர்வமும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அப்துல் ஹமீத் சாஹிப் என்ற இந்த பைய செய்த நண்பர் தரீக்கத் கொள்கையை பின்பற்றக்கூடியவராக இருந்துள்ளார். ஒரு ஃபீர் சாஹிபிடம் பையத்தும் செய்திருந்தார். அவர் கூறுகின்றார், MTAவை பார்த்து 2 மாதங்கள் தான் ஆனது. அவர் கனவில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மசாரை அதாவது கபரை ஜியாரத் செய்கின்றார். அதே போன்று மரணமடைந்த ஃபீர் சாஹிபும் ஜியாரத் செய்வதையும் பார்க்கின்றார். இந்த கனவிற்கு பிறகு ஜமாத்துடைய முகவரியை கண்டறிந்து ஜமாத் தலைவரிடம் வந்தார். பைய செய்ய விரும்புகின்றேன் என வலியுறுத்தி கூறியிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து நூல்களை படித்து வாருங்கள் என அந்த சதர் ஜமாத் கூறியுள்ளார். பிறகு மாவட்ட அமீர் சாஹிபிடம் சென்றார். அவரும் தொடர்ந்து நூல்களை படித்து வரும்படி கூறியுள்ளார்கள். பிறகு காதியான் சென்று விட்டார். அங்கு சென்று பைய செய்து விட்டார். இதனை போன்று வட ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாடு தீனுஸ் ஆகும். இங்குள்ள ஒரு நண்பர் காதிர் சாஹிப் கூறுகின்றார், நான் ஜமாத்தின் தாக்கத்திற்கு ஆளாகியிருந்தேன். ஆனால் பைய செய்வதன் பக்கம் எனது உள்ளம் செல்லவில்லை. பைய செய்வதற்கு திருப்தி ஏற்படவில்லை. ஏனென்றால் அவர் இமாம் மஹ்தியை நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதுவே அடிப்படை விஷயமாகும். இது புரிந்துவிட்டால், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு புரிந்துவிட்டால், அதாவது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாதம் ஷரியத் அல்லாத நபியுடையதாகும். அன்னாருக்கு கிடைத்த அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் காரணத்தினால் கிடைத்ததாகும். மேலும் பெருமானார் மீது அன்பு கொள்வதன் மூலம், பெருமானாரை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் இவ்வாறான அருள்களை செய்கின்றான். வரக்கூடிய மஸீஹ் நபியின் அந்தஸ்துடன் தான் வரவேண்டியிருந்தது. எவ்வாறா இருப்பினும் இவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவர் கூறுகின்றார், பிறகு நான் மிர்சா குலாம் அகமது தான் உண்மையான இமாம் மஹ்தி என இறைவன் எனக்கு தெரியப்படுத்தினால் மட்டுமே பைய செய்வேன் என தீர்மானம் செய்தேன். இதற்கிடையில் நான் ஒரு அகமதி நண்பருடன் பேசினேன். அப்போது அவர் ஒரு ஆதாரத்தை கொடுத்தார். அதில் இமாம் மெஹதியை கண்டறிந்த பிறகு
யார் பைய செய்ய மாட்டாரோ அவர் ஜாஹிலான அதாவது அறிவினர்களின் நிலையில் மரணமடைகின்றார் என கூறினார். இந்த விஷயம் என் மீது மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் நான் இரவில் இஸ்திகாரா செய்தேன். கனவில் நான் திருக்குரான் படிப்பதாக கண்டேன். அதில் ஓரிடத்தில் நின்றேன். அங்கு இன்னி அன்சுருக்க யா அஹமத் என எழுதப்பட்டிருந்தது. இந்த கனவை கண்ட பிறகு நான் உடனேயே பைய செய்துவிட்டேன். அடுத்து மற்றொரு நாடு மாலி ஆகும். அங்குள்ள முபல்லி சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், குலிபாலி சாஹிப் என்ற ஒரு சகோதரர் இருந்தார். அங்கு ஒரு சிறிய பகுதியில் வாழக்கூடியவராக அவர் இருந்தார். அவர் ஒரு முதியவர் ஆவார். டிசம்பர் 2014 அவருக்கு பைய செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர் கூறுகின்றார், 1964 அவர் ஐவரி கோஸ்டில் இருந்தபோது ஒரு நாள் அவர் கனவில் கண்டார். அதில் 2 வெண்ணிற மனிதர்கள் அவரிடம் வருகின்றனர். அவர்கள் இமாம் மெஹதி வந்துவிட்டார் என கூறினர். அவரிடம் பைய செய்யுங்கள் என கூறினேன். கனவிற்கு பிறகு நாட்கள் கடந்த பிறகு ராணுவத்தில் இணைந்தார். கனவும் மறந்து போனது. ஆனால் 2014 ஒரு நாள் ரேடியோவை டியூன் செய்யும் போது அஹமதியா ரேடியோ அவருக்கு கிடைத்தது. அல்லாஹ்வின் அருளால் நமது பல ரேடியோ சேனல்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. அவர் இதனை கேட்க ஆரம்பித்ததும் இமாம் மெஹதியின் வருகை தொடர்பாக கேட்டதும் அவர் கூறுகின்றார், எனது உள்ளத்தின் நிலை மாறிவிட்டது. பிறகு பழைய கனவும் நினைவுக்கும் வந்துவிட்டது. அவர் அல்லாஹுக்கு லட்சோப லட்சம் நன்றியை தெரிவித்தார். அவருக்கு மரணத்திற்கு முன்பு இமாம் மெஹதியின் பையத்தின் கீழ் வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இதனை பற்றிய விஷயத்தை அல்லாஹு அவருக்கு 50 வருடத்திற்கு முன்பே கூறிவிட்டான். நல்ல இயல்பு கொண்டவர்களை அல்லாஹு வீணாக்க மாட்டான். ஒரு நீண்ட காலம் கடந்த பிறகும் கூட அல்லாஹு அவருக்கு நேர்வழியினை காட்டியுள்ளான். அடுத்து ஸ்வாசிலாந்து என்ற ஒரு நாடு உள்ளது. தாஹிர் சாஹிப் என்ற ஒரு அகமதி இளைஞன் சில நாட்களுக்கு முன்புதான் பைய செய்தார். அவர் இவ்வருடம் ரமலான் மாதத்தில் 27வது இரவில் கனவில் பார்த்தார். அதாவது நிலவு தனது முழு ஒளியுடன் பிரகாசிக்கின்றது. அது ஒரு பகலை போன்று இருந்தது. கனவிலேயே ஒரு சப்தம் வந்தது, இது நீ பெற்ற அந்த பிரகாசமாகும். இதனை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இது மெல்ல மெல்ல ஸ்வாசிலாந்து முழுவதும் பரவிவிடும். கனவிலேயே எனக்கு இந்த ஒளி என்பது அகமதியத்து தான் என தெரிவிக்கப்பட்டது. இது மெல்ல மெல்ல நாடு முழுவதும் பரவிவிடும் இன்ஷா அல்லாஹ் தாலா. இந்த கனவிற்கு பிறகு இந்த புதிய அகமதி நண்பருக்கு அசாதாரணமான உறுதிப்பாடு ஏற்பட்டது. அடுத்து மாலியிலிருந்து வேறொரு சம்பவம் உள்ளது. நாத்ரே போகு என்ற ஜமாத்தில் ஒரு பெரியவர் சயீத் சாஹிப் இருக்கின்றார். அவர் அகமதியத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். அதனால் அவர் அகமதியத் தொடர்பாக திருப்தி பெற விரும்பினார். இதற்காக அவர் 40 நாட்கள் தியானம் செய்தார். அவர் கூறுகின்றார், 21வது இரவில் அவர் கனவில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடன் என்னையும் பார்த்துள்ளார். இருவரும் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றோம். பிறகு அவரை தன்னுடன் வானத்திற்கு அழைத்து செல்கின்றோம். அவர் இந்த கனவை பார்த்த பிறகு எனக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டது என கூறினார். பிறகு அவர் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார். ஆப்பிரிக்கா மக்கள் சாதாரணமாகவே அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என கருதுகின்றனர். மாறாக அவர்களிடம் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தேடல் உள்ளது. இதனால்தான் அவர்கள் விஷயங்களை கேட்கின்றனர், பின்னர் ஆராய்கின்றனர், தற்பெருமை கொள்வதில்லை. அவர்களது இயல்பு நல்லதாக உள்ளது. ஆகையால் இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். மார்க்கத்திற்காக அவர்களது உள்ளத்தில் ஒரு வேதனை இருந்தது. அதனால் தானே அவர் 40 நாட்கள் தியானம் செய்ய நினைத்தார். மாலியை சேர்ந்த மற்றொரு சகோதரர் மாமா சாஜு சாஹிப், இவர் அஹமதியா ஜமாத்தை குறித்து கேள்விப்பட்டார். ஆனால் இவருக்கு இந்த ஜமாத் உண்மையான ஜமாத்தா இல்லையா என்பதனை அவரால் புரிய முடியவில்லை. அவர் இதற்காக இஸ்திகாரா செய்ய ஆரம்பித்தார். இஸ்திகாராவுடைய 3ஆம் நாள் அவர் ஒரு கனவு கண்டார். அதில் அவர் ஒரு படகில் பயணம் செய்கின்றார். அந்த படகு தண்ணீருக்கு நடுவில் சென்று கவிழ்ந்து விடுகின்றது. அதில் உள்ள அனைத்து மக்களும் மூழ்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்போது தண்ணீரிலிருந்து ஒரு குழந்தை எழுந்து வந்து, நீங்கள் தப்பிக்க விரும்பினால் அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றது.
அவர் கனவிலேயே அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு விடுகின்றார். இதன் மூலமாக அவர் தப்பித்துக் கொள்கின்றார். ஏனைய அனைத்து நபர்களும் மூழ்கி விடுகின்றார்கள். பிறகு அவர் இந்த கனவிற்கு பிறகு பையத் செய்து விடுகின்றார். அடுத்து சேரலியோனில் அப்சல் சாஹிப் கூறுகின்றார், எனது தந்தை அகமதியாவார். மார்க்கத்திலிருந்து விலகிய சிலரை, வழிகட்டோரை அல்லாஹு பெற்றோர்களின் துவாக்கள் மூலமாக அல்லது அவர்களின் நன்மைகளின் காரணமாக நேர்வழி காட்டுகின்றான். அவர் கூறுகின்றார், எனது தந்தை அகமதியாவார். ஆனால் நான் சில காரணங்களினால் ஜமாத்தை விட்டு விலகியிருந்தேன். மேலும் தப்லீக் ஜமாத்தில் இணைந்து தப்லீகிற்காக செல்ல ஆரம்பித்தேன். தப்லீக் ஜமாத்தார்கள் தப்லீகிற்காக பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்கின்றனர். எவ்வாறாயிருப்பினும் முபல்லிக் சாஹிபும் எனது தந்தையும் எனக்கு போதுமான அளவு புரிய வைத்தார்கள். ஆனால் என் மீது எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அவர் கனவில் பார்க்கிறார். அதில் ஓர் அழகிய மிகப்பெரிய படம் விண்ணில் இருக்கின்றது. அது காலத்தின் இமாம் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடையதாகும். நான் மறுநாளே தப்லீக் ஜமாத்தை விட்டுவிட்டு அகமதியத்தில், அதாவது உண்மை இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன். மேலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகின்றேன், அல்ஹம்துலில்லாஹ் என அவர் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் அல்லாஹ் இதனையும் கூறுவதற்காக, அதாவது ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட உண்மையாளர் ஆவார், மசீஹ் மற்றும் மெஹதி ஆவார் என்பதற்காக மட்டுமல்ல, மாறாக அன்னாருக்கு பிறகு தொடங்கிய ஹிலாஃபத் அமைப்பும் அல்லாஹ்வினால் ஆதரவளிக்கப்பட்டதே ஆகும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நோக்கத்தை தொடர செய்யக்கூடியதாகும் என்பதற்காக ஹலிஃபாக்களையும் கனவில் காண்பித்து நேர் வழிகாட்டுகின்றான். இந்த வகையில் நைஜீரியாவிலிருந்து ஒரு மொல்லிம் சாஹிப் எழுதுகின்றார்கள், முஹம்மது என்ற பெயரை கொண்ட ஒருவர் தனது ஒரு கனவை எடுத்துரைத்தார். அதில் அவர் கப்பலில் பயணம் செய்கின்றார். கப்பல் கடலின் நடுவில் சென்றடைந்ததும் திடீரென்று புயல் வந்துவிட்டது. இதனால் கப்பல் மூழ்க ஆரம்பித்தது. தப்பிப்பதற்கான வழிவகைகள் அனைத்தும் அடைபட்டு விட்டன. அப்போது திடீரென்று ஒரு மனிதர் தனது கையை நீட்டி என்னை கரையின் பால் கொண்டு வந்தார். எனக்கு அந்த இறையடியார் யார் என்பது தெரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு இந்த முகமது என்ற பெயரை கொண்ட நபருடைய தொடர்பு நமது ஜமாத்தின் ஒரு தாயே இலல்லாவுடன் ஏற்பட்டது, மொல்லிம் சாஹிபுடன் ஏற்பட்டது. தாயே இலல்லா அந்த நபருக்கு எம்டிஏவை காண்பித்தார். எம்டிஏவில் அந்த நபர் எனது முகத்தை பார்த்ததும் இந்த இறை அடியார்தான் என்னை காப்பாற்றியவர் என கூறினார். இதன் மூலம் அவர் தனது குடும்பத்துடன் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் இணைந்து விட்டார். இதனை போன்று சூடானிலிருந்து ஒரு சம்பவம் இருக்கின்றது. சூடானிய மக்கள் மார்க்க விஷயத்தில் மிகவும் கடினமானவர்கள் ஆவார்கள். அங்கு அகமது சாஹிப் என்ற ஒருவர் உள்ளார். அவர் எழுதுகின்றார், டாக்டர் அமீர் சாஹிப் என்ற ஒருவர் அங்குள்ளார். அவர் போன் மூலமாக தான் பைய செய்ய விரும்புவதாக கூறினார். பிறகு மறுநாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அவர் ஜும்மாவுக்கு வந்துவிட்டார். ஜும்மா தொழுகை நம்முடன் சேர்ந்து தொழுதார். பைய சம்பவத்தை விளக்கியவாறு அவர் கூறினார், இவரது மனைவி தனது கணவரை 4வது கலிஃபத்துல் மசீஹுடன் கனவில் பார்த்தார். உசூர் அவர்கள், நீங்கள் தற்போது வரை பையத் ஏன் செய்யவில்லை என கேட்டார்கள். அதற்கு அவர் தனது கையை உயர்த்தினார். நான் பையத் செய்ய தயாராக உள்ளேன் என கூறினார். இதனை போன்று அவரது மகள் என்னை ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீசுடன் பார்த்திருக்கின்றார். கூறுகின்றார், இதன் மூலம் அகமது சாஹிபிற்கு இது உண்மையான ஜமாத் என்று தெரிய வந்துவிட்டது. ஏனென்றால் மனைவியும் ஒரு கலிஃபாவை பார்த்துள்ளார், மகளும் மற்றொரு கலிஃபாவை பார்த்துள்ளார். இந்த வகையில் அவருக்கு ஜமாத் உண்மையானது என்றும் ஹிலாஃபத் அமைப்பு உண்மையானது என்றும் உறுதி ஏற்பட்டுவிட்டது. இவர் சூஃபி குடும்பத்தினை சேர்ந்தவராவார். அவர் கூறுகின்றார், அங்கு இப்ராஹிம் சாஹிப் என்ற ஒரு பெரியவர் இருக்கின்றார். அவருக்கு வரக்கூடிய ஆன்மீக கனவுகள் நிறைவேறி வந்தன. டாக்டர் சாஹிப் கூறுகின்றார், நான் அந்த இறை அடியாரிடம் இமாம் மெஹதி தோன்றிவிட்டாரா என போன் செய்து கேட்டேன். அதற்கு ஆம், இமாம் மெஹதி தோன்றி மரணித்து விட்டார். அவரை பற்றி உங்களுக்கு விஷயம் எட்ட வைக்கப்படவில்லையா என்றார். அப்போது டாக்டர் சாஹிப் அவர்கள், இப்போது இமாம் மெஹதியுடைய 5வது கலிஃபா இருக்கின்றார், அவரிடம் நாம் பைய செய்ய வேண்டுமா என கேட்டார். அதற்கு ஆமாம், பைய செய்ய வேண்டும் என கூறினார். எவ்வாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த சம்பவம் நடைபெற்றதோ, தாத்தா கஞ்ச்பக்ஷ் மக்பராவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
ஃபக்கீர்மார்கள் ஒரு மனிதருக்கு விஷயத்தை பெற்று வழிகாட்டுகின்றார்களோ அதே போன்று இங்கும் ஓர் இறைநேசரிடமிருந்து ஒரு மனிதருக்கு வழிகாட்டல் கிடைக்கின்றது. 120 வருடங்களுக்கு பிறகு அதே போன்ற சம்பவம் நிகழ்கின்றது. இதன் பின்னர் அவர் போனை தனது மனைவியிடம் கொடுத்துள்ளார். அவர் அந்த இறைநேசரிடம் பையத் செய்வது சிறந்ததா அல்லது தரிக்கத் வழியில் இணைந்திருந்தால் மட்டும் போதுமா என கேட்டார். அதற்கு அந்த இறைநேசர், மனிதன் பையத் செய்து விடும்போது இறைவனை தவிர வேறு எவருக்கும் பயப்படுவதில்லை. இதனை போன்று பெனினுடைய சம்பவம் உள்ளது. அங்குள்ள முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், குத்தோனோ ஊரில் ஒரு வருடத்திற்கு முன்பு பேருநாள் என்ற நைஜீரிய நண்பர் வியாபார விஷயமாக வந்திருந்தார். தொழுகைக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தார். அப்போது தெருவில் 2 பள்ளிவாசல்கள் இருப்பதனை கண்டு எந்த பள்ளிவாசலுக்கு செல்வது என சிந்திக்க ஆளானார். இந்த வகையில் இங்கு அல்லாஹ் கனவு மூலமாக பள்ளிவாசலை காட்டி அந்த மனிதருக்கு நேர்வழியினை காட்டுகின்றான். அவர் கூறுகின்றார், நான் அகமதி அல்லாதவருடைய பள்ளிவாசலுக்கு சென்றேன். பிறகு அடுத்த ஜும்மாவிற்கு அகமதிகளின் பள்ளிவாசலுக்கு வந்தேன். அதன் பின்னர் 2 பள்ளிவாசல்கள் குறித்த விஷயங்களை சேகரிக்க ஆரம்பித்தேன். அப்போது மக்கள் அகமதிகளை குறித்து தவறாக பேசினார்கள். மக்களுடைய கூற்றினால் நான் அதிகம் சிந்திக்க ஆளானேன். தூய்மை, ஒழுங்கு போன்றவற்றின் அடிப்படையில் அகமதிகளின் பள்ளிவாசல் சரியாக இருந்தது. ஆனால் அகமதிகளோ இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் என கூறப்படுகின்றது. அவர்களது நபி வேறொருவர் ஆவார் என கூறப்படுகின்றது. ஆனால் எனக்கு நிம்மதி அவர்களது பள்ளிவாசலிலிருந்தே கிடைத்தது. ஆகையால் நான் துவா செய்ய ஆரம்பித்தேன். இறைவா, நீ எனக்கு உதவு மற்றும் வழிகாட்டு. நான் இந்த பகுதிக்கு புதியவனாவேன். அகமதிகளின் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது எனக்கு நிம்மதி கிடைக்கின்றது. ஆனால் மக்கள் அகமதிகளை தீயவர்கள் என்றும் காஃபீர்கள் என்றும் கூறுகின்றனர். மற்றொரு பள்ளிவாசலுக்கு செல்ல மனம் விரும்புவதில்லை. இந்த நிலையில் நான் வீட்டிலேயே தொழுது வந்தேன். இந்த பக்கமும் செல்லவில்லை, அந்த பக்கமும் செல்லவில்லை. 2 பக்கமுமே செல்வதனை விட்டுவிட்டேன். 2-3 நாட்களுக்கு பிறகு எனது கனவில் ஒரு வீட்டில் 2 சோப்புகள் காண்பிக்கப்பட்டது. ஒன்று நீல நிறமான ஜெர்மன் சோப்பாகவும் மற்றொன்று லோக்கல் சோப்பாகவும் இருந்தது. எனக்கு கனவிலேயே இதற்கான விளக்கமும் கூறப்பட்டது. நீல நிறம் என்பது நீல நிறம் கொண்ட சஃப்புகளாகும். நான் கண் விழித்த பிறகு சிந்தித்து பார்த்தேன். அப்போது ஜும்மாவின் போது அகமதிகளின் பள்ளிவாசலில் சிவப்பு நிற விரிப்பு தான் இருந்தது. அதில் பச்சை நிற சஃப்புகள் தான் இருந்தன என நினைவிற்கு வந்தது. ஆனால் கனவினை கண்ட பிறகு நான் மீண்டும் சென்று 2 பள்ளிவாசலையும் பார்த்தபோது அகமதிகளின் பள்ளிவாசலில் நீல நிற சஃப்புகள் இருந்தன. அதன் பின்னர் நான் அஹ்மதியா முஸ்லிம் பள்ளிவாசலிலேயே தொழ ஆரம்பித்தேன். மேலும் தொடர்ந்து துவாவில் ஈடுபட்டு வந்தேன். நான் ஒரு நாள் கனவில் பார்த்தேன், இமாம் ஒருவர் எனக்கு ஒரு புத்தகத்தை தருகின்றார். அதில் பல்வேறு அழகிய படங்கள் உள்ளன. அதன் பின்னர் அடுத்த ஜும்மா தொழுகைக்கு பிறகு அஹ்மதியா பள்ளிவாசலின் இமாமை சந்தித்தேன். நான் இஸ்லாம் அஹ்மதியா தொடர்பாக படிக்க விரும்புகின்றேன் என்றேன். என்னுடைய இந்த சிறிய விஷயத்தை கேட்டுவிட்டு, நான் 2-3 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு நூலை அனுப்பி தருகின்றேன் என்றார். இந்த வகையில் எனக்கு அனுப்பப்பட்ட நூல் ஏதாவது கொள்கை அடிப்படையை சார்ந்ததாக இருந்திருக்க வேண்டும். வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகை தொடர்பாக அந்த நூல் இருந்திருக்க வேண்டும். ஹதீஸ்களிலிருந்து ஆதாரமாக அந்த நூல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அனுப்பிய நூல் வேர்ல்ட் கிரைசிஸ் பாத்வே இன்டு பீஸ் என்பதாக இருந்தது. நான் அதனை திறந்தபோது முதல் பக்கத்திலேயே நான் கனவில் பார்த்த அதே படம் தான் இருந்தது. அதன் மூலம் என்னுடைய ஈமான் மேலும் அதிகமானது. பிறகு ஒருமுறை எனக்கு திருக்குரான் காண்பிக்கப்பட்டது. என்னுடைய வீட்டில் என்னிடம் இருந்த குரானாக அது இருக்கவில்லை, மாறாக வேறொன்றாக அது இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அந்த குரானை நான் பள்ளிவாசலில் பார்த்தேன். கனவில் ஜமா சார்பாக பிரெஞ்சு மொழியில் அச்சிடப்பட்ட குரான் காண்பிக்கப்பட்டதனை பார்த்துள்ளார். இவ்வாறு அல்லாஹ் எனக்கு வழிகாட்டிக் கொண்டே சென்றான். எந்த அளவு என்றால் அவன் எனது கையை பிடித்து என்னை வழிநடத்தி சென்றது போன்று இருந்தது. அந்த நபர் கூறுகின்றார், ஒரு நாள் கனவில் அல்லாஹ் எனக்கு 10 கட்டளைகள் உள்ளன, அதன்படி செயல்படு என்றான். கனவிலேயே எனக்கு அந்த 10 கட்டளைகளும் படித்து காட்டப்பட்டது.
எனக்கு அதனது வார்த்தைகள் நினைவில் இல்லை, ஆனால் ஒவ்வொரு விஷயமும் எனது உள்ளத்தில் பதிந்து கொண்டே சென்றது. பிறகு சரியாக 3-4 நாட்களுக்கு பிறகு நான் பள்ளிவாசலின் முரப்பி சாஹிபுடன் பேச ஆரம்பித்தேன். அப்போது பையத் எவ்வாறு செய்ய வேண்டும் என கேட்க கூட இல்லை. அதற்கு முன்பாகவே முரப்பி சாஹிப் ஒரு காகிதத்தை தந்தார்கள். இஸ்லாத்தின்படி செயல்படுவதற்கு இந்த 10 நிபந்தனைகள் உள்ளன, இதனை படியுங்கள், இதனை புரியுங்கள் என்றார். அதாவது அஹ்மதியா ஜமாத் பற்றி புரிய வேண்டும் என்றால் இதனை படியுங்கள் என்றார். நான் அந்த 10 நிபந்தனைகளையும் படித்தபோது இறைவன் எவ்வாறு என்னை நேர்வழியில் நடத்தியிருக்கின்றான் என மிக அதிகமாக அழுதேன். இந்த வகையில் நான் பையத் செய்தேன், இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். அவர் தனக்கு பையத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய இன்பமும் சுவையும் கிடைக்கிறது என கூறியிருக்கின்றார். அடுத்து எகிப்தை சார்ந்த ஒரு நண்பர் இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் 2004 கனவில் 4வது கலிஃபா அவர்கள் ஓரிடத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களுடன் உட்கார்ந்திருக்க கண்டேன். அவர்கள் என்னை பார்த்து, நீங்கள் இந்த விஷயத்தில் ஆராய வேண்டும் என்றார்கள். அப்போது எனக்கு அது புரியவில்லை. அதற்கு முன்பாக நான் அன்னாரை பார்த்ததும் இல்லை. கனவிற்கு 4 வருடத்திற்கு பிறகு நான் MTA பார்த்தேன். பிறகு ஆராய ஆரம்பித்தேன். இவ்வாறு அல்லாஹ் எனக்கு நேர்வழியினை வழங்கினான். அவர் கூறுகின்றார், நவம்பர் 1914 நான் பையத் செய்வதற்கு முன் கனவில் கண்டேன். அதில் நான் ஒரு பள்ளிவாசலில் நுழைகின்றேன். அது தொழுகையாளிகளால் நிரம்பி உள்ளது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். மேலும் அன்னார் என் பக்கம் பார்க்கின்றார்கள். நான் அன்னாருடைய அருகில் செல்கின்றேன். பிறகு அன்னாருடைய இடத்தில் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு குரல், இது அபூபக்கர் சித்திக் ஆகும் என கூறியது. நான் மேலும் அருகில் சென்றேன். அங்கு முதல் கலிஃபத்துல் மஸீஹுடைய இடத்தில் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இருந்தார்கள். தாங்கள் என்னை பார்த்ததும் துவாவிற்காக கைகளை உயர்த்தினீர்கள். பிறகு நானும் துவாவில் கலந்து கொண்டேன். அவர் கூறுகின்றார், நான் இந்த கனவிற்கு விளக்கத்தை இவ்வாறு, அதாவது துவா ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அன்னாரது கலிஃபாக்களை பின்பற்றுவதன் அருளினாலேயே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என புரிந்து கொண்டேன் என்றார். ஆக இவர்கள் உண்மையை புரிந்து கொண்ட நற்பெறு பெற்ற மக்கள் ஆவார்கள். இவர்களது உள்ளத்தின் நிலையை பார்த்து அல்லாஹு தாலா நேர்வழியினை வழங்கி கொண்டிருந்தான். அவ்வாறு வழங்கி கொண்டும் இருக்கின்றான். மேலும் சில மக்களது கனவிலிருந்து எந்த அளவு தெளிவாக நேர்வழியினை காண்பிக்கின்றான் என்றால் மனிதன் வியந்து போய்விடுகின்றான். மேலும் யாரெல்லாம் தன்னை மார்க்கத்தின் அறிஞர்களாக கருதுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த வழிகாட்டலில் இருந்து தடுத்து விடுகின்றான். ஒருமுறை ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புதிய அகமதிகளின் கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அன்னார் அந்த மக்களிடம் அன்பினை வெளிப்படுத்தியவாறு கூறினார்கள், அதாவது, நீங்கள் மாபெரும் நற்பேற்றை பெற்றவர்கள் ஆவீர்கள். பெரிய பெரிய மௌலவிகளுக்கு கூட அல்லாஹ் நேர்வழிக்கான வாயிலை அடைத்துவிட்டான், ஆனால் உங்களுக்காக திறந்துள்ளான். இறைவனது மாபெரும் கருணை உங்கள் மீது இருக்கின்றது. இங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உலகில் பரந்துள்ள அஹ்மதியா ஜமாத்தின் உறுப்பினர்கள் மீது இருக்கின்றது. ஆக அல்லாஹு தாலா உங்களுக்கு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நல் வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றான். எவ்வாறென்றால் நான் இதற்கு முன்பும் பலமுறை கூறியிருக்கின்றேன். அதாவது நாமும் அல்லாஹுடைய இந்த மாபெரும் கருணையை நினைவில் வைக்க வேண்டும். இதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஒருவேளை உங்களில் சிலரது பாட்டனார் அல்லது முப்பாட்டனார் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த வார்த்தையை கூறிய அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம். பிறகு நீங்களும் அந்த சான்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அவர்கள் அல்லாஹுடைய இந்த கருணையை நினைவில் வைத்தனர். மேலும் தனது சந்ததிகளில் அஹ்மதியத்தை தொடர செய்துள்ளனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத்தில் இணையக்கூடியவர்கள் தொடர்பாக கூறி வந்தார்கள். அதாவது, நமது ஜமாத்தையே நீங்கள் பாருங்கள், இவை அனைத்தும் எதிரிடமிருந்து வந்தவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் பையத் செய்யக்கூடியவர்கள் அவரிடமிருந்தே வருகின்றார்கள். அவர்களிடம் தகுதியும் நற்பெரும் இல்லை என்றால் பிறகு எவ்வாறு அங்கிருந்து விலகி வந்திருக்க முடியும்? அன்னார் கூறுகின்றார்கள், பையத் செய்யக்கூடியவரிடமிருந்து பல்வேறு கடிதங்கள் இவ்வாறானதாக வருகின்றன. அதாவது, ஆரம்பத்தில் நான் ஏசி பேசி வந்தேன், தற்போது நான் தௌபா செய்கின்றேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டுகின்றேன் என வருகின்றது. இன்றும் கூட பல்வேறு மக்கள் உள்ளனர். அவர்கள் எதிரிகளாய் இருந்தபோது இதே போன்ற நிலைதான் இருந்தது.
ஆனால் தற்போது விசுவாசத்தில் முன்னேறிக் கொண்டே செல்கின்றனர், பையஸ் செய்கின்றனர். பையஸ் செய்த பிறகு கலப்பற்ற தன்மையிலும் விசுவாசத்திலும் முன்னேறுகின்றார்கள். இந்த வகையில் மாலியை சார்ந்த ஒரு முபல்லி சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், நமது ஜமாத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர் சுலைமான் சாஹிப் ஆவார். பையத்திற்கு பிறகு அவரது மனைவி தனது கணவனுடைய சகோதரர் தியம் தப்பேலாவிடம் சென்று, உனது சகோதரர் தற்போது முஸ்லீமாக இல்லை, இது ஒரு முஸ்லீம் குடும்பமாகும். மனைவி தனது கணவனுடைய சகோதரிடம் சென்று, உனது சகோதரன் தற்போது அகமதியாகிவிட்டார், அவர் முஸ்லீமாக இல்லை என கூறினாள். அவர் அகமதியாகிவிட்டார், நீங்கள் சென்று அவருக்கு புரிய வையுங்கள் என்றார். இதன் காரணத்தினால் அந்த சகோதரருக்கு கடும் கோபம் வந்தது. சுலைமான் சாஹிபிடம் வந்தார். அவரிடம் அகமதியத்தை விட்டுவிடும்படி கூறினார். மேலும் அவர் அகமதியத்தை விடவில்லை என்றால் எனக்கும் உனக்கும் இடையில் எந்த தொடர்பும் இருக்காது, எந்த அளவு என்றால் உனது ஜனாசா தொழுகையை நான் தொழமாட்டேன் என்றார். அகமதியில் தான் தொழுவார்கள் என்றார். ஆனால் சுலைமான் சாஹிப் தனது சகோதரனை குறித்து எந்த கவலையும் படவில்லை, உறுதியாக நின்றார்கள். அவரது எதிரி சகோதரரும் சில நாட்களுக்கு பிறகு ரேடியோ அகமதியாவை அகமதியத்திலிருந்து தனது சகோதரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கேட்டு வந்தார். ரேடியோவை கேட்டு அதில் ஆட்சேபனை செய்து அதிலிருந்து சகோதரனை காப்பாற்றலாம் என நினைத்தார். ஆனால் சில நாட்களிலேயே பிறகு எதிரியாய் இருந்த அந்த சகோதரனுடைய உள்ளத்தின் நிலை சுயமாக மாறியது. அவர் பைய செய்து அகமதியத்தில் இணைந்து விட்டார். இதனை போன்று இந்தியாவிலிருந்து நமது முரப்பி அஜ்மல் சாஹிப் அவர் எழுதுகின்றார்கள், இவ்வருடம் ஜூன் 17ஆம் தேதி, அதாவது இந்த கடிதம் எழுதப்பட்ட போது உள்ள தேதியாகும் இது, பங்காளுடைய முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தப்லீக் கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் கிராமத்தில் உள்ள அகமதி அல்லாத பள்ளிவாசலின் பொறுப்பாளர்களும் பள்ளிவாசலின் முஅஸ்ஸினும் மற்றும் அக்கம்பக்கத்தில் உள்ள கல்வி அறிவு படைத்த ஏனைய மக்களும் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு பள்ளிவாசலின் பொறுப்பாளர் கூறினார், எனது சகோதரரின் மகன் அகமதி ஆவார். ஆனால் நான் எப்போதும் அகமதிகளை வெறுத்தே வந்தேன், மேலும் அகமதிகள் மார்க்கமற்றவர்கள் என கருதி வந்தேன். ஆனால் தற்போது நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், அகமதிகள் மட்டுமே உண்மையான முஸ்லிம்கள் ஆவார்கள், ஏனையவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் விலகி உள்ளனர். பிறகு அந்த கிராமத்தில் 12 பையத்துகள் நடைபெற்றன. ஆக இது அல்லாஹுடைய வேலையாகும், இதனை அவன்தான் செய்கின்றான். மேலும் ஜமாத் இதற்கான அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த சம்பவங்கள் நமது ஈமானை மேலும் வலுப்படுத்துகின்றன. ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இது இறைவனது ஜமாத்தின் அருளாகும், அது எதிரிகளுக்கு மத்தியில் வளர்கின்றது, முன்னேற்றம் அடைகின்றது. இறைவனது ஜமாத்தில் அருள் இருக்கின்றது, அது எதிரிகளுக்கு மத்தியில் வளர்கிறது, முன்னேற்றம் அடைகின்றது. கூறுகின்றார்கள், அவர்கள் பல பெரிய பெரிய திட்டங்களை தீட்டினார்கள், கொலை வழக்கை தொடர்ந்தனர். ஆனால் இறைவன் புறமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வீணாகுவதில்லை. நான் உங்களிடம் உண்மையாக கூறுகின்றேன், இந்த ஜமாத் இறைவன் புறமிருந்து வந்ததாகும். இது மனிதனுடைய கைகளால் மனிதனது திட்டங்களால் உருவாக்கப்பட்டதென்றால் மனிதனது திட்டங்களும் மனிதர்களது எதிர்ப்புகளுமே அதை அழித்து விட்டிருக்கும். மனித திட்டத்திற்கு எதிரில் இது வளர்வது, முன்னேற்றம் காண்பது போன்றவை இது இறைவன் புறமிருந்து வந்ததற்கு ஆதாரமாகும். ஆக எந்த அளவு நீங்கள் தன்னுடைய நம்பிக்கையின் ஆற்றலை அதிகப்படுத்துவீர்களோ அதே அளவு உங்களது உள்ளமும் ஒளிமயமாகும். எந்த அளவு அகமதிலாகிய நீங்கள் குவத்தே யகீன் நம்பிக்கையின் ஆற்றலை அதிகப்படுத்துவீர்களோ அதே அளவு உங்களது உள்ளமும் ஒளிமயமாகும். அதில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய வார்த்தைகள் நிச்சயமாக இறைவனின் வார்த்தைகளாகும். அவை அல்லாஹ்வின் ஆதரவை பெற்றவையாகும். மேலும் நாம் பார்க்கின்றோம், எதிரிகளுக்கு மத்தியில் இந்த ஜமாத் வளர்கின்றது. ஆனால் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் கூறியதனை போன்று உள்ளத்தை ஒளிமயமாக்க நம்பிக்கையின் ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது, தனது ஈமானை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. ஆக நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. நமது நம்பிக்கையின் ஆற்றல் வளர்கிறதா, உள்ளம் ஒளிமயமாகின்றதா, நமக்கு மார்க்கத்தின் பக்கம் ஆர்வம் இருக்கிறதா, நாம் இஸ்லாமிய போதனைகளின்படி அமல் செய்கின்றோமா, நாம் நமது ஆன்மீக மற்றும் செயல்பாட்டின் நிலையை அதிகப்படுத்த முயற்சி செய்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். மக்கள் பல்வேறு சம்பவங்களை நாங்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு புதிய அகமதியிலாக இருக்கக்கூடியவர் எழுதுகிறார்கள், எங்களது ஆன்மீகம் எங்கிருந்து எங்கோ சென்று விட்டது, எங்களது தொழுகையின் தரம் எந்த அளவு மாறிவிட்டது, எங்களது செயல்பாட்டில் எவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்பட்டுள்ளது என எழுதுகின்றார்கள்.
சில பெண்கள் தனது கணவனை குறித்து எழுதுகின்றார்கள், அதாவது அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தனது கணவரின் நடைமுறையில் முற்றிலும் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஆரம்பத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பங்கள் இருந்தன, அது இப்போது சாந்தி சமாதானம் மற்றும் அமைதியாக மாறிவிட்டது. எவ்வாறு எந்த சிந்தனையுடன் புதிதாக ஜமாத்தில் இணையக்கூடியவர்கள் தனது மார்க்க மற்றும் மார்க்க நிலையை குறித்து எந்த அளவு கவலையுடன் சிந்திக்கின்றனர் என்பதை பாருங்கள். அவர்களது கவலையை பாருங்கள், அவர்களது மாற்றங்களை பாருங்கள். இந்த நிலைதான் நம்மில் ஒவ்வொருவரிடமும் ஏற்பட வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு நமது மார்க்க நிலையின் பக்கம் கவனமூட்டியவாறு கூறுகின்றார்கள். திருக்குர்ஆனை ஓதுங்கள், இறைவனிடத்தில் ஒருபோதும் அவநம்பிக்கை அடையாதீர்கள். நம்பிக்கையாளர் இறைவனிடமிருந்து ஒருபோதும் அவநம்பிக்கை அடைய மாட்டார். இது நிராகரிப்பாளர்களின் பழக்கத்தில் இது இணைந்திருக்கின்றது. அவர்கள் இறைவனிடமிருந்து அவநம்பிக்கை அடைந்து விடுவார்கள். நமது இறைவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், அதாவது எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் பெற்றவனாவான். திருக்குர்ஆனுடைய மொழியாக்கத்தையும் படியுங்கள். தொழுகையை நிறுத்தி நிதானமாக தொழுங்கள். அதனுடைய பொருளையும் புரியுங்கள். தனது மொழியிலும் துஆ செய்யுங்கள். திருக்குர்ஆனை ஒரு சாதாரண நூல் என கருதி படிக்காதீர்கள். மாறாக அதனை இறைவனது வார்த்தை என புரிந்து படியுங்கள். தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ அதனை போன்று தொழுங்கள். இந்த வகையில் தனது தேவைகளை, தனது வேண்டுதல்களை மஸ்னூன் அஸ்கார், அதாவது சுன்னத்தான துஆக்கள் செய்த பின்னர் தனது மொழியில் கண்டிப்பாக கேளுங்கள். இறைவனிடம் வேண்டுங்கள். தனது துஆக்களை, தனது தேவைகளை தனது மொழியில் கேளுங்கள். சஜிதாவில் கேளுங்கள். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால் தொழுகை ஒருபோதும் வீணாகாது. அன்னார் கூறுகின்றார்கள், இன்றைய காலத்தில் மக்கள் தமது தொழுகைகளை பாழாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொழுகவா செய்கின்றார்கள், மாறாக தரையில் முட்டுகிறார்கள். தொழுகையை கோழியினை போன்று வேக வேகமாக கொத்தி கொத்தி தொழுகின்றனர். அதன் பின்னர் துவாவிற்காக உட்கார்ந்திருப்பார்கள். அகமதி அல்லாதவருடைய நிலை இதுதான். ஆனால் நம்மில் கடைசியாக துவாவும் செய்வதில்லை. இருந்த போதிலும் நம்மில் சிலர் வேக வேகமாக தொழுவதனை நான் பார்த்திருக்கின்றேன். கூறுகின்றார்கள், தொழுகையின் அசல் நோக்கம் மற்றும் ஆன்மா துவாவே ஆகும். தொழுகைக்கு பின்பு துவா செய்வதனால் அந்த அசல் நோக்கம் எவ்வாறு கிடைக்கப் பெறும்? ஒரு மனிதர் அரசனுடைய தர்பாருக்கு சென்று அங்கு தன்னுடைய நிலையை குறித்து கூறுவதற்கு வாய்ப்பும் கிடைத்த போது எதுவும் கேட்காமல், அதாவது அரசனுடைய தர்பாருக்கு சென்று எதுவும் கேட்கவில்லை, ஆனால் தர்பாரை விட்டு வெளியில் வந்த பிறகு தன்னுடைய தேவைகளை கேட்டால் அதனால் என்ன பயனுள்ளது? இதனை போன்ற நிலைதான் அந்த மக்களுடையதாகும். அதாவது தொழுகையில் உருக்கத்துடன் துவா வேண்டாதவருடைய நிலையாகும். உங்களுக்கு துவா செய்ய வேண்டி இருந்தால் தொழுகையில் துவா செய்யுங்கள். முழுமையான முறையில் துவாவுடைய அதபுகளை கையாள வேண்டும். கூறுகின்றார்கள், அல்லாஹு தாலா திருக்குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே துவாவை கற்று தந்துள்ளான். அதனுடன் துவாவிற்கான அதபுகளையும் கூறியுள்ளான். தொழுகையில் சூரா ஃபாத்தியாவை ஓதுவது கட்டாயமாகும். இதுவே துவாவாகும். இதிலிருந்து அசல் துவா தொழுகையில்தான் கேட்கப்படுகிறது என்பது தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. ஆகையால் அல்லாஹு தாலா இந்த துவாவை இவ்வாறு கற்று தந்திருக்கின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துஆ செய்வதற்கு முன்பு அல்லாஹ் தாலாவை புகழ வேண்டும். இதன் மூலம் அல்லாஹுவை குறித்து ஆன்மாவில் ஒரு உணர்வும் அன்பும் ஏற்பட வேண்டும். இதனால்தான் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ரப்புல் ஆலமீன், அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அர் ரஹ்மான், செயலின்றி கேட்காமல் வழங்கக்கூடியவன். அர் ரஹீம், பிறகு செயலுக்கு ஏற்ப கூலியையும் வழங்குகின்றான். இவ்வுலகிலும் வழங்குகின்றான், மறுமையிலும் வழங்குகின்றான். அதன் பின்னர் மாலிகி யௌமித்தீன், எல்லா விதமான பிரதிபலனும் அவனது கையிலேயே உள்ளது. நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் கையில்தான் உள்ளது. மனிதன் முழுமையான முறையில் இறைவனை வணங்கக்கூடியவனாக எப்போது ஆவான் என்றால், அவன் இறைவனை மாலிகி யௌமித்தீன் என ஒப்புக்கொள்ளும் போதுதான் ஆகின்றான்.
பாருங்கள், அதிகாரிகளுக்கு முன்பு சென்று அவர்கள்தான் எல்லாம் என கருதுவது பாவமாகும். உலகில் நீங்கள் உங்களது அதிகாரிகளுக்கு முன்பு செல்வீர்கள், அவர்கள்தான் எல்லாம் என கருதுவது பாவமாகும். இதன் மூலம் இணை வைத்தல் ஏற்பட்டு விடுகின்றது. ஆகையால் இந்த வகையில் அவர்களை அல்லாஹ் அதிகாரிகளாக ஆக்கியுள்ளான். அதிகாரிகள் என்ற ரீதியில் அவர்களுக்கு கட்டுப்படுவது அவசியமானதாகும். இதற்கு மாறாக அவர்களை ஒருபோதும் இறைவனாக்காதீர்கள். அவர்கள்தான் உங்களது காரியங்களை செய்வார்கள் என கருதாதீர்கள். சிலர் தனது மேலதிகாரிகளுக்கு முன்பு எவ்வாறு வரவேற்கவும் பரிமாறவும் செய்வார்கள் என்றால், நவுஸ்பில்லா, அவர்களை இறைவனாக கருதுவார்கள். கூறுகின்றார்கள், மனிதர்களுடைய உரிமைகளை மனிதர்களுக்கும் இறைவனுக்குரிய உரிமையை இறைவனுக்கும் வழங்குங்கள். அதன் பின்னர் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என கூறுங்கள். அதாவது, நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், மேலும் உன்னிடமே உதவியை வேண்டுகின்றோம் என கூறுங்கள். அடுத்து இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியினை வழங்குவாயாக. அதாவது, யார் மீது நீ அருள் புரிந்துள்ளாயோ அவர்களது வழியினை எங்களுக்கு காட்டுவாயாக. அவர்கள் நபிமார்கள், சித்திக்மார்கள், ஷஹீத்மார்கள் மற்றும் சாலிஹின்களுடைய கூட்டமாகும். இந்த துவாவில் அந்த அனைத்து கூட்டத்தினருடைய அருளும் அன்பளிப்பும் வேண்டப்பட்டுள்ளது. பிறகு உன்னுடைய கோபத்திற்கு ஆளான மேலும் வழி தவறி சென்றவரிடமிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என கூறப்பட்டுள்ளது. ஆக இது சுருக்கமாக சூரா ஃபாத்தியாவுடைய மொழியாக்கமாகும். இதனை போன்று புரிந்து முழு தொழுகையினுடைய மொழியாக்கத்தையும் படியுங்கள். பிறகு இந்த பொருளை புரிந்தவாறு தொழுங்கள். இதுதான் தொழுவதற்கான அதபு ஆகும். இவ்வாறு தான் தொழ வேண்டும். ஆனால் சிலர் வேகமாக தொழுகின்றார்கள். அவர்கள் என்ன புரிந்து தொழுகின்றார்கள்? கூறுகின்றார்கள், பல்வேறு வகையான வார்த்தைகளை மரணம் செய்வதனால் எந்த பயனும் இல்லை. இதனை உண்மையாகவே நம்புங்கள். அதாவது, மனிதனிடம் உண்மையான தௌஹீத் அவன் தனது தொழுகையை கிளியை போன்று தொழும் வரை ஒருபோதும் ஏற்படாது. அவனை உயர்ந்த அந்தஸ்து வரை சென்றடைய செய்கின்ற ஆன்மாவில் எந்தவித தாக்கமும் ஏற்படவில்லை என்றால், எந்தவித உணர்வும் ஏற்படவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை. கூறுகின்றார்கள், தனது கொள்கையாக இதனையே வையுங்கள். அதாவது, இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை. மேலும் தனது செயல் மூலமாக இதனையே நிரூபித்து காட்டுங்கள். கொள்கையும் இதுவாகவே இருக்க வேண்டும், செயலும் இதுவாகவே இருக்க வேண்டும், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு மனிதர் உண்மையான மூமினாக ஆக முடியும். ஆக நாம் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த போதனைக்கு ஏற்ப நமது செயல்களும் எண்ணங்களும் இருக்கின்றனவா என்பதனை பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நாம் கவலையடைய வேண்டியது அவசியமாகும். நமக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் அதிகமாக முன்னேற்றம் அடைந்து நம்மை விட முன்பாக சென்றுவிடக்கூடாது. அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற பின்னர் நாம் பின்னால் இருக்கின்றோம் என்ற உணர்வு, நமது சந்ததிகள் பின்னால் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் தோன்றும் அளவிற்கு அவர்கள் முன்னால் சென்றுவிடக்கூடாது. பிறகு அந்த தொலைவுகளை அகற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகிவிடும். பிறகு வருங்கால சந்ததிகள், அதன் பின்னர் வரக்கூடிய சந்ததிகளை காப்பாற்றுவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் மூழ்கியவாறு நமது சந்ததிகள் மிகவும் பின்னால் சென்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாடுகளுக்கு வந்து உலகத்திற்கு பின்னால் மட்டும் செல்லாதீர்கள். இறைவனது உரிமைகளை நிறைவேற்றுவது கடமையாகும். தொழுகைகளை நிறைவேற்றுவது, அதுவும் புரிந்து நிறைவேற்றுவது அவசியமாகும். ஆக நமது சந்ததிகள் மிகவும் பின்னால் சென்றுவிடக் கூடாது. புதிதாக வரக்கூடியவர்கள் மற்றும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் அல்லாஹ் வழங்கிய வாக்குறுதிக்கேற்ப அந்த அருள்களை பெற்று தனது தரத்தை மிகவும் உயர்த்திக் கொள்வர்களாக இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வார்த்தையின் மீது அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. அதிகமாக முயற்சி செய்யுங்கள், அதனை புரியுங்கள். அந்த வார்த்தையினை புரிவது, அதன்படி செயல்படுவது ஒவ்வொரு அகமதியின் மீதும் கடமையாகும். மேலும் தனது நம்பிக்கையின் ஆற்றலை அதிகப்படுத்துங்கள் என்ற இந்த வார்த்தையின் மீதும் கவனம் செலுத்துங்கள். மேலும் உள்ளங்களை பிரகாசிக்க செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று அந்த அருள்களை பெறக்கூடியவராக ஆகுங்கள். பின்னால் செல்வதன் மூலம் அந்த அருள்களிலிருந்தும் தடுக்கப்பட்டவராக ஆகிவிடாதீர்கள். அதில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடன் ஏற்பட்டுள்ள தொடர்பை ஒருபோதும் முறிய விடாதீர்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இதற்கான நல் வாய்ப்பினை வழங்குவானாக. நாம் இறைவனுடன் தொடர்பை வலுப்படுத்தக்கூடியவர்களாக ஆவோமாக.
ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் வருகையின் நோக்கத்தை புரியக்கூடியவர்களாக ஆவோமாக. மேலும் ஜமாத்தின் சிறந்த மற்றும் உறுதியான அங்கமாக ஆவோமாக. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகளை உலகில் பரப்பக்கூடியவர்களாக ஆவோமாக. அல்லாஹ்வின் அருள்களுக்கு எப்போதும் வாரிசாகிக் கொண்டே செல்வோமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله